அண்ணே வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த கிராமத்தில் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எப்படி? விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்க. நம்ம ஏரியாவை பொறுத்தளவுக்கு விவசாயம்னு பார்த்தா கடலை, மொச்சை, தென்னை இதுதான் அதிகமான விவசாயம். சரிங்க. இப்போ உரம் அது இதுன்னு சொல்லி பார்க்க இயற்கை உரமே யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையா, கிடைக்கிறது இல்லையாண்ணே? கிடைக்கிறது இல்லைன்றதெல்லாம் நம்ம ஏரியாவில் பொறுத்தளவுக்கு மாடு இதுக்கெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா மகசூல் வேகமாக எது கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மக்கள் போயிட்டுருக்காங்க. அதனால தான் நோய் வாய்ப்பற்று எல்லாமே அதிகமாக இதாகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ இது பார்த்தோமாக்க உரம்னு பார்த்தா யூரியா அதுன்னு நிறையா யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது சின்ன பிள்ளைகள்லேருந்து அனைத்துக்குமே இப்போ நோய் அதிகமாக தாக்கு. ஏன்னா நம்ம விளைவிக்கிற பொருளே விஷமாக மாற ஆரம்பிச்சு. அப்படி மாறும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் அதிகமாக பாதிப்படைகிறாங்க. முன்னாடி இருந்தவங்கள்லாம் சாப்பிட்ட சாப்பாடு இயற்கையான முறையில் உரம் எல்லாமே இயற்கையான முறையில் யூஸ் பண்ணி இது பண்ணதுனால சாப்பாடு சாப்பிட்டாங்க பூரா. இப்போ பெரியவங்களாக இருக்கவங்க பூரா அந்த காலத்தில் சாப்பாடு நல்லா சாப்பிட்டதுனால தான் இப்போ இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் போகும்போதெல்லாம் 60 வயசுன்றதே அதிகம். இப்போ நம்ம விவசாயம் பண்ணும்பொழுது இந்த உரம் போடக்கூடிய சூழ்நிலைங்கிறது அதிக மகசூலுங்கிற ஒரே மனநிலை தான் காரணமா? ஆமாம், கண்டிப்பாக அதுதான் காரணமே. அதிக மகசூல்னு போகும்போது ரெண்டாவது ஒரு விஷயம், விலைவாசி விவசாயிக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சரிங்க. ஏன்னா விலையை வச்சு கொண்டு போனாலும் அங்கே கமிஷனுக்கு தான் எடுக்கிறாங்க. சரி. அங்கே கமிஷன் மண்டி வச்சு எடுக்கிறவங்க தான் அதிகமாக லாபம் பார்க்குறாங்க. விற்பனையாளர்கள் லாபம் பார்க்குறாங்க. ஆனால் விவசாயம் பண்ணுறேன் யாருமே லாபம் பார்க்க கிடையாது. இப்போ இந்த விவசாய கடன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ இந்த கடன் அப்படிங்கிறது அரசாங்கத்தை கொடுக்கறத நீங்கள் திருப்பி கட்டுறது ஒரு பக்கம் இருக்குது. ஆமாம். அந்த அளவுக்கு இதில் ஊதியம் ஈட்ட முடியுமா விவசாயத்தில்? நீங்கள் ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன். அனுபவமாக இது முடியுமா முடியாதாங்க? அதாவது வாய்ப்பு கம்மி தான். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு சமமாகத்தான் போகும். ஒரு சில டைம் மழை பெய்யாமல் போனாலும் நம்ம ஏரியாவில் மானாவாரி ஏரியா, மழை பெய்யாமல் போச்சுன்னா இல்லை. அப்போ 50,000 ரூபா லோன் வாங்கியிருந்தாங்கன்னா, விவசாய கடன் வாங்கியிருந்தாங்கனாக்கா அந்த 50,000 ரூபாய் கை காசாத்தான் கட்டியாகும். சிறப்பான. இப்போ இதே தொழில் ரீதியான விஷயங்கள்ல இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினால் நல்லதா கெட்டதா? இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினால் நல்லதுதான். ஆனால் விலைவாசி உயரணும். மக்கள் இவங்க விவசாயம் கொண்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு விலைவாசி கிடைக்கணும். எல்லா ஏரியாவிலையும் பாக்குறீங்க. இந்த விலைவாசிங்கிறது இந்த யூரியா மாதிரி பொட்டாஸ் மாதிரி இருக்கக்கூடிய உரத்தை காசு கொடுத்து வாங்குறதுனால தானே அதை தயாரிக்கக்கூடிய விலையும் கூடுது. அதுக்கு பிறகு தானே விற்கக்கூடிய பிரச்சனை வருது. இப்ப இதே இயற்கை முறை விவசாயம் வரும் பொழுது நமக்கு செலவு இல்லாம ஒரு குறிப்பிட்ட செலவுல அது வளரும் பொழுது அது லாபகரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. லாபகரமா எப்படி இருக்குன்றீங்க? செலவு கம்மியாகுது இல்லைங்களா? செலவு நீங்க கம்மியாகுதுன்னு சொல்றீங்க. ஆனா கூலி ஆள்கள் விட்டு வேலை பார்க்கும்போது இன்னைக்கு நிலைமைக்கு கூலி ஆள் இது 300 ரூபாய்க்கு வேலைக்கு வராங்க. குறைஞ்சபட்சம் 300 ரூபாய்க்கு வேலைக்கு வராங்க. ஒரு கூலினால வேலை பார்க்குறாங்கன்னா, களவெட்ட வராங்கன்னா குறைஞ்சது 10ல இருந்து 15 ஆள் வருது. 15 ஆள் வரும்போது 4,500 ரூபா போகும். சரிங்களா? ஒரு விவசாயம் பார்க்குறாங்கன்னா குறைஞ்சது 3 டைமாவது களவெட்டி ஆகும். சரி, அதுக்கே நீங்களே பாத்துக்கீங்க, 20,000 ரூபா கிட்ட வந்துடும். ரெண்டாவது பயிர் இருக்கு, உழவு இருக்கு, மற்ற டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கொண்டு போகும்போது சாலிடா 50,000 ரூபாய்க்கு குறையில்லாம போயிடும். குறையில்லாம 50,000 ரூபாய்க்கு போகும்போது நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு விலை நிலவரம் அதிகமா கிடைச்சா தானே நீங்க அந்த இதை முதலீடு பண்றத சரி பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணுனா விவசாயி லாபகரமா இருப்பாரு? 2 விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை உரமே பயன்படுத்துறாங்கன்னே வச்சுக்குவோம். 1. ரெண்டாவது விதைகள் எல்லாமே இயற்கை சார்ந்த விதையா இருக்கணும். சரி, ஆமா. 1. ரெண்டாவது விலைவாசி நிர்ணயம் இங்க இருந்து நிர்ணயம் பண்ணாத்தேன் இவன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கானோ அவனுக்கு லாபம் வர்ற மாதிரி விலைவாசி நிர்ணயம் பண்ணா மட்டும்தான் விவசாயி பிழைக்க முடியும். இப்ப இந்த விவசாயத்தை அரசாங்கமே கையில எடுத்துக்கிச்சுன்னா விவசாயிக்கு லாபம் அடைவாங்களா? எப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க ஒரு தோராயமா ஒரு 4 கோடி இடம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 4 கோடி இடத்தையும் அரசாங்கம் உங்ககிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு
அந்த குத்தகைக்கு தேவையான பணம், அது மீறி போக வேலை வாய்ப்பு. அந்த இந்த இடத்துல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளவே உருவாக்கி அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த சார்ந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீங்களே கை காசு போட்டு செடியை வளர்க்கறதுக்கு பதிலா அரசாங்கம் நாங்க தேவைக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணிக்கிறோம், நீங்க எங்க கிட்ட வேலை செஞ்சு நீங்க எங்க கிட்ட வருமானம் வாங்கிக்கோங்க, அந்த வருமானத்தை நாங்க அரசாங்க வருமானமா கணக்கு வச்சுக்கிறோம். அது எப்படி இது பண்ண முடியும்? அந்த விவசாயம் பண்ணக்கூடிய ரிஸ்கை விவசாயிட்ட கொடுக்காம நீங்க சொன்ன மாதிரி குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிறாங்கன்னே வச்சுக்கிருவோம். ரெண்டாவது, விவசாயத்தோட தன்மை வந்து மாறுமா மாறாதா? நீங்க இப்ப இந்த இதே விவசாயத்துல இயற்கை சார்ந்த விவசாயம் தான் பண்ணுவீங்கன்னு உறுதியா என்ன இது இருக்கு? இது அதைத்தான் செய்யணுங்கிறதுக்காக தான், இப்ப மீட்டெடுக்கிறதுக்காக. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த உரம் எல்லாமே அப்ரூவல் பூரா யாரு கொடுக்குறது? இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வாரேன். அப்ரூவல் பூரா யாரு கொடுக்குறது? கவர்மெண்ட்ல தானே கொடுக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி உறுதியா நீங்க இதை பண்ணுவீங்கன்னு என்ன அதைத்தான் சொல்ல வரேன் நானு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அந்த இயற்கை விஷயங்களை கணக்குல வைக்காம லாப நோக்கத்துல போயிட்டாங்க. அதனால அதை வந்து அரசாங்கம் கொடுக்குதுங்க மாதிரி. அந்த ஒரு மாற்று விஷயத்தை செய்யறதுக்காகத்தான் இப்படி ஒரு திட்டம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். அரசாங்கமே இயற்கை விவசாயம் தான் செய்யணும், ஆடு மாடுகளை தான் பாதுகாக்கணும், அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அரசாங்கமே முன்னெடுக்கும் போது இங்க விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் இல்லையா? அதான் அந்த கேள்வி. அப்படி பண்ணா நல்ல விஷயம் இருக்கும். இப்ப இதைத்தான் செந்தமிழன் சீமான் சொல்லிட்டு வர்றாரு, கேள்விப்பட்டீங்களா? இல்ல, நான் கேள்விப்பட்டது இல்ல. நீங்க தேடி பார்க்கணும். என்ன சொல்லி வர்றாருன்னா, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய படிச்ச இளைஞர்கள் அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஆதாரத்துக்காக வெளியூருக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய பிறந்த இடம், அவங்களுடைய உரிமை வந்து இழக்கப்படுது. அதனால வேலை வாய்ப்புகளை உள்ளூருக்குள்ளேயே உருவாக்குறதுக்காக இந்த விவசாயம் சார்ந்த ஆடு மாடு மேய்த்தல், அதுல இருந்து பொருட்கள் தயாரித்தல், நிலம் வளம் சார்ந்த சாலைகளை அங்கேயே அமைச்சு படித்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அங்கே பணிபுரிபவர்களை அரசாங்க ஊழியர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முன்னோட்டு வந்திருக்காரு. இதைத்தான் நான் அண்ணனோட பேரை முன்னால சொல்லாம இந்த கருத்து எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிறகு அண்ணனோட பேரை சொல்லாம உங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து விவசாய சின்னத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தோட இருந்து இன்னைக்கு வந்து அந்த சின்னத்தை எடுத்து தேர்தலில் வந்து நிற்கிறாரு. விவசாயிகள் நம்மளோட எதிர்காலத்துல இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஏன் பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஏன் உடம்புல பாருங்க ஒரு தோல் பிரச்சனை இருக்கு, இதே மருந்து பிரச்சனை தான், உணவு பிரச்சனை தான். இதுல இருந்து மீண்டு வரணுங்கிறப்ப இன்னைக்கு நான் ஏன் தலைமுறையை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கணும்ல, கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும். அதனால விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி மாற்று திட்டங்களை கொண்டு வந்து இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றிண்ணே. சரி.